வணக்கங்க. வணக்கங்க. நன்றி, வணக்கம். அதாவதுங்க, ஒரு மனிதனுடைய சாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருந்தாலே அவன் வாழ்க்கையில் என்ஜாயாக இருப்பார், என்ஜாயாக செய்ப்பார், வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடங்கிறது ஒரு மனிதன் வந்துங்க, குலதெய்வம் தான் மெயின். குலதெய்வத்தை வழிபாடு வைக்கணும். 1, 5, 9 குலதெய்வத்தை வழிபாடு வச்சாலே, இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்லவா, அதுக்கு குலதெய்வம் மெயின். குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை செய்க்கும், குழந்தைகள் செய்ப்பாங்க, குழந்தைகள் படிப்பாங்க. குலதெய்வம் அனுக்கிரகம் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் செய்ய முடியும். குலதெய்வம் அனுக்கிரகம் இல்லைன்னா வாழ்க்கையில் செய்யவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு வைங்க, நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க. நல்ல எண்ணங்கள் போருங்க. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி போங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை போங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கைக்கு செய்ப்பீங்க. அப்படி சாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு தெளிவாக 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் எப்படி இருக்குது, அதனுடைய எப்படி அப்படிங்கிறது எல்லா விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒரு படிக்கலாம் நான் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.